நேயர்களே, நாம் இப்போது இருப்பது திருவாரூர் என்னும் திருத்தலத்தின் மேற்கு கோபுர வாயிலில் ஆகும். இங்கு காணப்படும் இறைவனை தியாகராஜர், வீதி விடங்கர், ஆரூரர் என பல பெயர்களில் அழைக்கலாம். இவ்வாலயம் பல சிறப்புகளை கொண்டு விளங்குகின்றது. இவ்வாலயத்தில் இடம்பெறும் நந்தியம் பெருமான் நின்ற நிலையிலேயே காணப்படுகின்றார். காரணம், சுந்தரமூர்த்தி நாயனார் எப்போதெல்லாம் விரகதாபத்துடன் சிவபெருமானிடம் தூது செல்லும்படி கேட்கின்றாரோ அப்போதெல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனருக்காக சிவபெருமான் பறவையாரிடம் தூது செல்வார். அவர் எப்போது செல்வாரோ தெரியாது என்ற காரணத்தினால் இங்கு இருக்கும் நந்தியம் பெருமான் எப்பொழுதுமே எழுந்த நிலையிலேயே காணப்படுவார். அதன் காரணமாக இங்கு காணப்படும் ஆலய சுற்றாடலும் ஆலயத்தை சூழ உள்ள திருவீதிகளும் சிவபெருமானின் பாத கமலங்கள் பட்டதாக சிறப்புற்று கூறுகின்றனர். எனவே தியாகராஜர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலும் மிகவும் பழமையான கோயிலும் ஆகும். இங்கு தியாகராஜர் கோயிலில் காணப்படும் கமலாலய தீர்த்தம் மிகவும் சிறப்புடையதாகும். இதுவே நீங்கள் பார்க்கும் கமலாலய தீர்த்தமாகும். இக்கமலாலய தீர்த்தத்தின் நடுவிலே பூங்கோயில் என்று சிறப்பிக்கப்படும் ஒரு கோவில் இருக்கின்றது. அதனை நீங்கள் இப்போது பார்க்கலாம். பூங்கோவில் கமலாலய தீர்த்தத்துக்கு நடுவில் காணப்படுகின்றது பூங்கோவில். இத்தகைய பல சிறப்புகள் பெற்ற திருவாரூர் திருத்தலத்தினை நாம் தரிசிப்பதற்கு மிகவும் புண்ணியம் செய்திருத்தல் வேண்டும். எனவே நீங்களும் ஆரூராரின் அருளினை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள்.